Question. எந்த அமைப்பு சமீபத்தில் எமிரேட்ஸ் என்பிடி வங்கிக்கு இந்தியாவில் ஒரு துணை நிறுவனத்தை நிறுவ ஒப்புதல் அளித்தது? Option A. செபி, Option B. ஆர்பிஐ, Option C. நாபார்ட், Option D. சிட்பி. The correct answer is. ஆர்பிஐ. Question. எந்த நாடு ஐக்கிய அரபு எமிரேட்டுடன் தனது பாதுகாப்பு கூட்டாண்மையை வலுப்படுத்தி வருகிறது? Option A. சீனா, Option B. ரஷ்யா, Option C. அமெரிக்கா, Option D. பிரான்ஸ். The correct answer is. அமெரிக்கா. Question. ஃபாக்ஸ்கான் எந்த இந்திய மாநிலத்தில் USD 1.48 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளது? Option A. கர்நாடகா, Option B. ஆந்திர பிரதேசம், Option C. தமிழ்நாடு, Option D. மகாராஷ்டிரா. The correct answer is. தமிழ்நாடு. Question. இருதரப்பு கூட்டாண்மைகளை ஆழப்படுத்த ஜெய்சங்கர் எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்? Option A. ஜெர்மனி, Option B. நெதர்லாந்து, Option C. பிரான்ஸ், Option D. யுனைடெட் கிங்டம். The correct answer is. நெதர்லாந்து. Question. மனித உருவங்களை விரைவாக யதார்த்தத்திற்கு மாற்றியமைக்க NVIDIA எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? Option A. ப்ராஜெக்ட் ஹியூமனாய்ட், Option B. ப்ராஜெக்ட் அட்லஸ், Option C. ப்ராஜெக்ட் GR00T, Option D. ப்ராஜெக்ட் சைபர்லைஃப். The correct answer is. ப்ராஜெக்ட் GR00T. Question. அமெரிக்க சிப் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் ஹார்மனி OS மூலம் இயங்கும் மடிக்கணினிகளை எந்த நிறுவனம் வெளியிட்டது? Option A. ஷாமி, Option B. ஆப்பிள், Option C. ஹவாய், Option D. சாம்சங். The correct answer is. ஹவாய். Question. இந்தியாவின் பட்டாம்பூச்சி குடும்பத்தின் புதிய உறுப்பினர் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? Option A. கேரளா, Option B. அருணாச்சல பிரதேசம், Option C. தமிழ்நாடு, Option D. கர்நாடகா. The correct answer is. அருணாச்சல பிரதேசம். Question. டெல்லியில் மின் ஜீரோ எந்த அமைச்சகம் தொடங்கியது? Option A. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், Option B. உள்துறை அமைச்சகம், Option C. சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம், Option D. வெளியுறவு அமைச்சகம். The correct answer is. உள்துறை அமைச்சகம். Question. நிலம் உதிக்கும் சூரியனின் தகடு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? Option A. பெமா காண்டு, Option B. கிரண் ரிஜிஜு, Option C. கிருஷ்ணா சோவ்ல, Option D. P.T. மிஸ்ரா. The correct answer is. கிருஷ்ணா சோவ்ல. Question. AI நிர்வாகத்தில் உள்ள தனது பார்வைக்காக பில்கேட்ஸ் எந்த அமைப்பை பாராட்டுகிறார்? Option A. நிதி ஆயோக், Option B. தெலுங்கானா அரசு, Option C. ஆந்திர பிரதேச அரசு, Option D. கர்நாடகா அரசு. The correct answer is. ஆந்திர பிரதேச அரசு. Question. உளவுத்துறை பணியகத்தின் தலைவர் தபன் குமார் தேகாவின் பதவிக்காலத்தை எந்த அமைப்பு ஒரு வருடம் நீட்டிக்கிறது? Option A. நிதி ஆயோக், Option B. உள்துறை அமைச்சகம், Option C. அமைச்சரவை செயலகம், Option D. வெளியுறவு அமைச்சகம். The correct answer is. உள்துறை அமைச்சகம். Question. தூய்மையான எரிசக்தி தொடக்கங்களை அதிகரிக்க DPIIT எந்த அமைப்புடன் கைகோர்த்துள்ளது? Option A. உலக வங்கி, Option B. GEAPP, Option C. நிதி ஆயோக், Option D. UNEP. The correct answer is. GEAPP. Question. IPAக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் தொடர்பான பதிவுகளை தயாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் எந்த நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது? Option A. கார்ப்பரேட் விவகார அமைச்சகம், Option B. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம், Option C. கல்வி அமைச்சகம், Option D. கலாச்சார அமைச்சகம். The correct answer is. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம். Question. பெரிய அணைகள் மீதான சர்வதேச ஆணையத்தின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? Option A. ராஜீவ் குமார், Option B. தபன் குமார் தேகா, Option C. தேவேந்திர குமார் சர்மா, Option D. சஷி சேகர் வெம்பதி. The correct answer is. தேவேந்திர குமார் சர்மா. Question.
உல்லாஸின் கீழ் இந்தியாவின் முதல் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக எந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டுள்ளது? Option A. கேரளா, Option B. கோவா, Option C. மிசோரம், Option D. திரிபுரா. The correct answer is. மிசோரம். Question. CEW ஆய்வின்படி இந்திய மாவட்டங்களில் எத்தனை சதவீதம் அதிக முதல் மிக அதிக வெப்ப அபாயத்தை எதிர்கொள்கின்றன? Option A. 37%, Option B. 47%, Option C. 57%, Option D. 67%. The correct answer is. 57%. Question. இறந்தவர்களின் கைரேகைகளை ஆதார் தரவுத்தளத்துடன் ஒப்பிடுவது சாத்தியமில்லை என்பது குறித்து சமீபத்தில் UIDAI ஆல் எந்த உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது? Option A. பம்பாய் உயர்நீதிமன்றம், Option B. டெல்லி உயர்நீதிமன்றம், Option C. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், Option D. கல்கத்தா உயர்நீதிமன்றம். The correct answer is. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். Question. 950 கோடி ரூபாய் முதலீட்டில் தனது சூரிய கண்ணாடி உற்பத்தி பிரிவை எந்த மாநிலத்தில் அரசு விரிவாக்க திட்டமிட்டுள்ளது? Option A. மகாராஷ்டிரா, Option B. குஜராத், Option C. ராஜஸ்தான், Option D. தமிழ்நாடு. The correct answer is. குஜராத். Question. CEW ஆய்வின்படி இந்தியாவின் மக்கள் தொகையில் எந்த விகிதம் அதிக முதல் மிக அதிக வெப்ப அபாயத்தில் உள்ளது? Option A. 1/4 பங்கு, Option B. 1/2, Option C. 3/4 பங்கு, Option D. அனைத்தும். The correct answer is. 3/4 பங்கு. Question. ஹவாய் அறிமுகப்படுத்திய புதிய மடிக்கணினிகளுக்கு பின்வரும் எந்த இயக்க முறைமை சக்தி அளிக்கிறது? Option A. ஆண்ட்ராய்டு, Option B. விண்டோஸ், Option C. ஹார்மனி OS, Option D. iOS. The correct answer is. ஹார்மனி OS.